நீட் தேர்வை நீக்கிவிட்டால் தமிழகம் முன்னேறிவிடுமா? சாத்தூர் பிரச்சாரத்தில் கமலஹாசன் பேச்சு. அதிமுக அரசு தொலைநோக்கு சிந்தனையில் நாடே வியக்கும் அளவில் மாற்றங்களை உருவாக்கியுள்ளது. அமைச்சர் செங்கோட்டையன். கோடநாடு சம்பவம் குறித்து இதுவரை எடப்பாடி பழனிசாமி தெளிவாக எந்த பதிலும் கூறவில்லை. மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் நாளை முதல் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வார். தலைமை கழகம் அறிவிப்பு. ப. சிதம்பரமும் அவரது மனைவியும் பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். எச். ராஜா விமர்சனம். முதல்வராக வேண்டும் என்ற மு.க. ஸ்டாலினின் கனவு பலிக்கவே பலிக்காது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். திருப்பூர் கருமாரம்பாளையம் பகுதியில் விஷவாயு தாக்கி வடமாநில இளைஞர்கள் 4 பேர் உயிரிழப்பு. சென்னை சேலம் 8 வழி சாலை திட்டம் நீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டாலும் விவசாயிகளுடன் ஆலோசித்து நிறைவேற்றப்படும். நிதின் கட்கரி பேச்சு. மே 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கு நாளை முதல் ஹால் டிக்கெட் அளிக்கப்படும். தேசிய தேர்வுகள் முகமை அறிவிப்பு. ஜோதிகா கார்த்தி நடிக்கும் புதிய படத்தில் இருவரும் அக்கா தம்பியாக நடிக்கின்றனர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். நேற்றைய விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் ஆபரண தங்கம் 3031 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 24,248 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 40 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டருக்கு 6 காசுகள் உயர்ந்து 75 ரூபாய் 68 காசுகளுக்கும், டீசலானது லிட்டருக்கு 7 காசுகள் உயர்ந்து 69 ரூபாய் 96 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது.